அனைவருக்கும் வாசிராஜாவின் வணக்கம். நண்பர்களே, நாம் பல வீடியோக்கள் பார்த்து வருகிறோம். குறிப்பாக வாஸ்து சம்பந்தமாக நமது வாழ்க்கையின் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு வாஸ்து எவ்வாறு உதவுகிறது என்பதை நாம் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்று நாம் பார்க்க இருப்பது இந்த 3 விஷயங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். அதுதான் இந்த தலைப்பு. நீங்கள் நினைக்கலாம், அது என்ன அந்த 3? அதாவது இது மிகவும் எளிமையான விஷயம். இதை பின்பற்றி வந்தாலே போதும், உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை காணலாம். அதுதான் அந்த தலைப்பு. சரி, உங்கள் வாழ்க்கை முறையை உருவாக்க அது என்ன 3 வழிகள் என்பதை பார்ப்போம். அதாவது வீடு அலங்காரம், டெக்கரேஷன் மற்றும் கட்டுமானத்தில் உள்ள தவறுகள் காரணமாக ஒருவர் பெரும்பாலும் வீட்டில் எதிர்மறையை அவர் விரும்பாமலே வரவேற்கிறார். அது முன்னேற்றத்தை தடுக்கிறது. எல்லோரும் பணக்காரர்களாக இருக்க கடினமாக உழைக்கிறார்கள். ஆனால் சில நேரங்களில் அதுவும் நிதி ஆதாயங்களை ஏற்படுத்தாது. வாஸ்து சாஸ்திரத்தின்படி வீட்டை கட்டும்போது ஏற்படும் சில தவறுகள் செல்வ இழப்பு ஏற்படுகிறது மற்றும் அமைதி மற்றும் செழிப்பை பாதிக்கும். இந்த தவறுகள் காரணமாக ஒருவர் பெரும்பாலும் விருப்பமில்லாமல் எதிர்மறையை வரவேற்கிறார். இதனால் என்ன ஏற்படும்? முன்னேற்றம் தடைபடும், செல்வத்தை இழக்கும், தவறுகளை அவிழ்ப்போம். நீங்கள் வாஸ்து சாஸ்திரத்தை நம்பினால், பாரம்பரிய இந்து கட்டிடக்கலை பற்றிய ஆய்வு, வாஸ்து குறிப்புகளை இதை பின்பற்றுங்கள். பண வளர்ச்சிக்கு உதவலாம். சரி, இப்போது அந்த 3 விஷயங்கள் என்ன என்பதை பார்ப்போம். சுவர் கடிகாரம் எதிர்மறையை கொண்டு வரும். எனவே, அதாவது உடைந்த சுவர் கடிகாரம் அல்லது நின்று போன சுவர் கடிகாரம் எதிர்மறையை கொண்டு வரும். எனவே உடைந்த கடிகாரத்தில் வீட்டில் வைக்கக்கூடாது. உங்களிடம் கடிகாரம் நிறுத்தப்பட்டிருந்தால் அதை உடனடியாக சரி செய்யவும் அல்லது வீட்டிலிருந்து அகற்றவும். சில சமயங்களில் மேஜை மேல் உள்ள கடிகாரம் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடும். நீங்கள் அதில் ஒருவராக இருந்தால் இப்போதே செயல்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. 3வது, அதேபோல் வீட்டில் இறந்த தாவரங்கள் வைத்திருப்பார்கள். அந்த தாவரங்கள் இறந்து போனால் அது வாஸ்து சாஸ்திரப்படி இந்த செடிகளை வீட்டில் வைத்திருக்கக்கூடாது. செடிகள் இறந்து கிடப்பதால் வீட்டின் ஆரோக்கியமான சூழல் பாதிக்கப்படுகிறது. எனவே நீங்கள் வீட்டில் தாவரங்களை வைத்திருக்க விரும்பினால் அவற்றை கவனித்துக் கொள்வதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அவற்றின் செழிப்பு உங்கள் நல்வாழ்வுக்கு வழிவகுக்கும். அதேபோல் தண்ணீர் வீணாகாமல் கவனமாக இருங்கள். இன்றைய காலகட்டத்தில் தண்ணீர் என்பது மிக இன்றியமையாத மற்றும் சேமிக்கப்படக்கூடியதாக ஒன்று இருக்கிறது. தண்ணீர் தட்டுப்பாடு காரணமாக நாம் எவ்வளவு அவதிப்படுகிறோம் என்று அனைவருக்கும் தெரியும். சில சமயங்களில் வீட்டில் தேவையில்லாத தண்ணீர் வீணாகிறது. உதாரணமாக, குழாயில் இருந்து தண்ணீர் தொடர்ந்து சொட்டுகிறது. குழாய் கசிவு அல்லது நிரம்பி வழியும் தொட்டியில் இருந்தும் வாஸ்து சாஸ்திரப்படி அது அசுபமானது மற்றும் எதிர்மறை ஆற்றல் செல்வம் வெளியேறுவதற்கு மட்டும் வழிவகுக்கிறது. அதேபோல் வீட்டை சுத்தமாக வைத்திருங்கள். வாஸ்து சாஸ்திரத்தின்படி தூய்மையின்மை செல்வத்தை இழக்க வழிவகுக்கிறது. வீட்டில் உள்ள ஒழுங்கீனம் நேர்மறை ஆற்றலின் அந்த ஓட்டத்தை அனுமதிக்காது. ஆகவே நண்பர்களே, இப்போது சொல்லுங்கள், இந்த 3 விஷயங்கள் மிகவும் எளிமையானது தானே? பின்பற்றுவது அனைவருக்கும் சுலபமாக இருக்கும் இல்லையா? என்ன நண்பர்களே, உடனே இந்த விஷயத்தில் கவனம் செலுத்த ஆரம்பித்து விட்டீர்களா? அப்போது உங்கள் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். நன்றி.